நாம இன்னைக்கு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் மீன்ஸ் நமக்கு வந்து மற்றபடி நம்ம ஒட்டக்கூடிய கிளிப் ஸ்டோனும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தச்சிடலாம். தச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இதை வந்து ஒட்டுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. அதுலேயே வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள். ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளோட சுளிப் நீடில் இருக்குல்ல அதுக்கு உள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே த்ரெட்டுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இனி இன்னொரு பக்கம் வந்து போகணும். ஒரு பக்கம் நம்ம வந்து போட்டுட்டோம். இன்னொரு பக்கம் வந்து த்ரெட்டை வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைடில் நம்ம வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து அந்த ஹூக்கில் மாதிரி மாட்டுற மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக இழுத்து எடுத்துருங்க. இழுத்து எடுத்துட்டு நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதுக்கு வந்து நான் வந்து த்ரெட் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். 7 த்ரெட் எடுத்திருக்கேன். 7 த்ரெட்டை வந்து டபுளாக போடும்போது நமக்கு வந்து 14 த்ரெட் கிடைக்கும். 14 த்ரெட் வந்து வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நான் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். 14 த்ரெட்டை நான் வந்து சேர்ந்து வர மாதிரி எடுத்திருக்கேன். 7 த்ரெட்டாக நம்ம எடுத்துகிட்டு நீடில் வந்து போடும்போது நமக்கு டபுளாக போடுவோம்ல, அப்போ நமக்கு 14 த்ரெட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சம்கி வந்து யூஸ் பண்ணலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் வந்து சம்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீடில் வந்து ஒரே ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம அந்த வட்டம் நம்ம அந்த ஃப்ளவர் என்ன அளவில் வரணும்னு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த ட்ரா பண்ண அந்த இடத்துல சம்கியை வச்சுட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சுற்று தான் சுற்றியிருக்கேன். டபுள் சுற்று இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் சுற்று சுற்றிட்டு நம்ம த்ரெட் அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாருக்குமே தெரியும்ல. பேசிக்காக அதாவது ஆரி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இனி அடுத்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பக்கமே ஈக்குவலாக நமக்கு வந்து த்ரெட் வந்து வரணும். அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும். அதுக்கு நம்ம வந்து 4 ஷேப்பை நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். சம்கி வச்சுட்டு சம்கிக்கு மேலே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கையை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்கணும் த்ரெட்டுக்கு மேலே. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக வரும். சரிங்களா? இல்லைனா நமக்கு வந்து த்ரெட் அங்கங்கேயா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். கையை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் இருக்க கேப் இருக்குல்ல, அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கும் சம்கி வந்து எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம் த்ரெட் வச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அந்த மேல் பக்கம் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதில் இருக்க ஹூக்கில் கூட த்ரெட்டு மாட்டிடக்கூடாது. மாட்டிச்சுன்னா நமக்கு வந்து பிடிச்சி இழுத்துரும். சரிங்களா? நல்லா கேர்ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இனி ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம். இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேப் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரேடியாக நம்ம வந்து போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் போட மாட்டோம். இதே மாதிரி ஒரு ஸ்லீவில் வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 4 ஃப்ளவர் 5 ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம போடுவோம். அப்போ நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஒரு ஸ்லீவ் பார்க்கும்போது நமக்கு எல்லா ஃப்ளவருமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? இனி அதில் ஒரு கேப் இருக்குது. அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேப் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சா? அடுத்து மேல் பக்கமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகுற மாதிரி மேல் பக்கமாக ஒரு சம்கி வச்சுட்டு அதுக்கு மேலே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும்.
த்ரெட்டு வந்து நான் வந்து சொன்னேன்ல 14 ஸ்டான்ஸாக வர மாதிரி எடுத்திருக்கேன். 14 த்ரெட் வர மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6ஓ 7 அந்த மாதிரி 6னா 12 வரும், 12 ஸ்டான்ஸாக வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அளவு த்ரெட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து எடுக்கும்போது ரொம்பலாம் லென்த்தியாக எடுக்காதீங்க. நமக்கு அது வந்து இடையில வந்து சிக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லென்த்தில் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இனி அடுத்த ஹாஃப் போர்ஷன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி அடுத்து சென்டரில் வந்து கொடுத்துருக்கேன். இனி 2 பக்கம் இருக்க கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக நமக்கு வந்து கிடைக்கும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் அன்ஈவனாக வரலாம். பிகினர்ஸ்க்கு வந்து அன்ஈவனாக வர மாதிரி இருந்தாலும் இருக்கும். அதனால் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்லேயே அந்த சக்கரியை வந்து வச்சுட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு வந்து நீட்டாக அழகாக கிடைக்கும். சரிங்களா? இனி அடுத்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ரொசீஜரில் தான் சக்கரி வச்சு அது கேப்பில் 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வரும். அது 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் என்னன்னா சில்க் த்ரெட் வந்து மாட்டாமல் பார்த்துக்கணும். எங்கேயுமே சில்க் த்ரெட் வந்து மாட்டிடக்கூடாது. ஒரு த்ரெட் மாட்டினாலுமே நமக்கு வந்து சிலது வந்து அந்து போயிடும், டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிரும். அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. த்ரெட் வந்து அந்து போகாமல் சிக்கு பிடிக்காமல் பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அழகான த்ரெட் ஒர்க்கில் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட் ஒர்க்கும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.